ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னை கிளம்பிட்டேன். சேலம் டு சென்னை ரோட் ட்ரிப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து வந்ததும் தெரியல, அதாவது சென்னையிலேருந்து வந்ததும் தெரியல. லீவ் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறேன். அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சரிங்க அங்கிள், கிளம்புறேன். எல்லோரும் கேமராவுக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. பாப்பா வேறு கிராஸ் பண்ணிடுச்சு. சரி கார்த்தி, பாய் பாய். அங்கிள் கிளம்புறோம்மா. ம். கைஸ் கிளம்பிட்டேன். மோடம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே சேலம்லேயே நல்லா மோடம் போட்டுட்டு இருக்குது. அப்போ சென்னையில் மழையாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மழை வந்தே படாத பாடு விட்டாச்சு. அவ்வளோதான், 3 நாள் லீவு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, டக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஓகே கைஸ், சென்னை கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகிடுச்சு. லீவ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் லீவ் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிடுது. மண்டே ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நைட் கிட்ட ஆகிடுச்சு. 11 o'clock கிட்ட இங்கே வந்து சேர்ந்துட்டேன். 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து சேர்ந்துட்டேன். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. பா, நேட்டிவ் வந்தால் டக்கு டக்கு டக்குன்னு நாள் போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆகிடுச்சு. அவ்வளோதான், கிளம்புறேன். நாளைக்கு வந்து ஆஃபீஸ், நாளையிலேருந்து பேக் டு த ஒர்க். ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியது தான். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப் அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மழை இப்போவே லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் நான் சேலம் ஜங்ஷன் கூட போகல. தாராமங்கலத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். அதுக்குள்ளே தூரல் ஆரம்பிச்சிருச்சு. மழை கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சென்னையில் மழை வந்தாலும் கம்மியாக வந்திருக்கணும். அதிகமாக வந்துச்சுன்னா, ஏன்னா மிக்ஜாம் புயலாலேயே வேளச்சேரியிலேருந்து முக்கால்வாசி சென்னை படாத பாடுபட்டுட்டோம். கைஸ், இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்துகிட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஃபுல்லாகவே மோடம் போட்டுட்டு தான் இருக்குது. ஹைவேஸில் டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படியே ரீச் ஆகிட்டு நாளைக்கு வர ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு காலையில் எழுந்திரிக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கைஸ், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. கீழே போய் வீட்டுக்கு பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். கார் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் நிறுத்தியிருக்கேன். திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். கைஸ், திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டேன். இப்போ அவ்வளோதான், வீட்டிலேருந்து நான் கிளம்புறேன். கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. கிட்டத்தட்ட நான் சென்னை போகிறதுக்கு 11:45 ஆயிரும். ஓகே, நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டிட்டேன். கிட்டத்தட்ட 6 மணி தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருட்டிடுச்சு. பயங்கரமாக இருட்டி இருக்குது. இன்னும் சென்னைக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. முன்னாடி பாருங்கள், மகேந்திரா தார் போயிட்டுருக்கு. வேறு லெவலு. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு.
நல்லா இருக்குது காரு. ஹைவேஸில் இந்த டைமுக்கு ரஷ், இந்த ரோடு போடுற ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்குது. ரஷ்ஷு, பயங்கர ரஷ்ஷு. என்ன சொல்கிறது, ஹைவேஸ் மாதிரியே இல்லை, ஃபுல்லாக ஏதோ நம்ம சிட்டிக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குது டோட்டலாக. போகிற போக்குறதுக்குள்ளார ஏன்னா நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல ஆஃப் அன் ஹவர் டிலே ஆகிடுச்சு. இப்போ போகிறப்ப எப்படி இருக்குதோ தெரியல, கடுப்பாக இருக்குது. நல்ல ஒரு டக்குன்னு போனோம்னா ஒரு 5 மணி நேரத்தில் சென்னை போயிடலாம். இங்கே பார்த்தா உள்ளமாக இந்த மாதிரி லாரியெல்லாம் நடுவில் மாட்டிருந்துச்சுன்னா சுத்தம். ஏன்னா அங்கே சேலத்துலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா ஹைவே என்ட்ரன்ஸில், அதாவது அந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு லாரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மெல்லமாக வந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த 2 ரோடாக பிரியிற இடத்துல மட்டும்தான் அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்பீட் எடுத்தாங்க. இப்போவே பாருங்கள், இந்த லாரியால் தான் டோட்டலாக முன்னாடி பாருங்கள் ஒரு வண்டியும் இல்லை, இந்த ஒரு லாரியால் இவ்வளோ நேரம் ஸ்லோ. பேக் டு த ஒர்க் கைஸ். நாளையிலேருந்து பழையபடி அந்த லைஃபுக்கு போக போகுது. ஆனால் எனக்கு மட்டும்தானே அப்படின்னு தெரியல, ஊருக்கு போயிட்டு லீவில் போனோம்னா லீவ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிடுது. ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பனி பயங்கரமாக இருக்குது. காலையாக இருக்கட்டும் சரி, ஈவினிங்காக இருக்கட்டும் சரி, செம்ம பனியாக இருக்குது. வெளியே வர முடியல. அது ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டு அப்படின்னா சுத்தம் நல்ல பனி. ஆனால் ட்ரிப்பிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் கிளம்புறப்ப வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த பனிக்கும் அந்த மார்னிங் ஃப்ரெஷ்னஸ்க்கும் செமையாக இருக்கும். இந்த ஒரு சில இடங்களில் பாருங்கள், அந்த ரோடு கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள், பார்க்கவே மாட்டானுங்க. நம்ம தான் பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. அவனுங்க லெஃப்ட்டு ரைட்டு பார்க்காம அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வீணாக அப்புறம் 2 பேருக்கும் ப்ராப்ளம் தான். இங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள் ரோட்டில், ரோடு பக்கமே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. பெரியவங்கலேருந்து சின்னதுலேருந்து எல்லாம் அப்படியே தான் இருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கள்ளக்குறிச்சி தாண்டி வந்துட்டுருக்கேன். இப்போது 3rd டோல்கேட் ஐ திங்க் ஸோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் பிரேக் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா ஒரு 3rd டோல்கேட்டை தாண்டி எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா 3rd டோல்கேட் வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறேன். கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலில் தூக்கம் வந்தால் மோஸ்ட்லி நிறுத்திடுங்க. ஏன்னா தூக்கத்தோடு நம்ம ஓட்டுறது, நம்ம கொஞ்ச நேரம் அந்த கண்ணை சர்றது தான் ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து நிறைய சான்ஸ், ஆக்சிடெண்ட் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சமாக வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு காஃபியோ டீயோ கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார் எடுங்க. அவ்வளோதான், 3rd வந்துருச்சு, 3rd டோல்கேட். இங்கே ஒரு நம்ம பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். கிட்டத்தட்ட இன்னும் சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:28 ஆகுது. இந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இல்லை, போய்கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு பிரேக் தான் இது வரைக்குமே எடுத்திருக்கேன். நான் வச்சுருக்க கார் பார்த்தீங்கன்னா i20. இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸில் கிட்டத்தட்ட 19.4 கொடுக்குது. பரவாயில்ல, 83 கிலோமீட்டர்ஸில். ஏசி வந்து ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் 19.4 கிலோமீட்டருங்கிறது அதிகம் தான் i20க்கு. நீங்கள் i20 வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட காரோட மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 19.4 கிட்ட தருது. பாருங்க, 19.5 வந்துருச்சு. இப்போது 80 to 90 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்கேன். 100 தான் இப்போலாம் தொடுறதே இல்லை. அதிகபட்சம் ஒரு 93 இல்லை 95 போவேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹைவேஸ்லேயே மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 16 to 17 ரேராக தான் வருது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சேலம் போகும்போதும் சரி இல்லை இங்கே வரும்போதும் சரி எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 கிட்ட நார்மலாக வருது. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பம்பர் டு பம்பர் உங்களுக்கு 12 to 13 வரும். இந்த காரில் எனக்கு 14 கிட்ட வருது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:27 ஆகுது. கிட்டத்தட்ட பாதி தூரம் நான் வந்துட்டேன். i20ல் மைலேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
20 கிட்ட வந்துருச்சு. 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 20.1 வந்துருச்சு இப்போது. நம்ம கரெக்டாக, அதாவது அந்த ஆர்பிஎம் வந்து 2.5க்கு மேலே போகாமல், ரொம்ப ரைஸ் பண்ணாமல், 4th கியர் இல்லை 5th கியரில் இல்லை ஒரே ஈவனாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து உங்களுக்கு 20 வருது. போயிட்டே இருக்கிறேன். ஏதாவது ஹோட்டல் தான் தேடுறேன் ஒரு பிரேக்குக்கு. என்ன இந்த ஹோட்டலும் செட் ஆக மாட்டாங்குது. பார்த்துட்டு பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஒரு சில இடங்களில் டிராஃபிக்கும் இருக்குது. 11:30க்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:54 ஆகுது. இப்போ தான் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டேன். ஒரு வழியாக தேடி ஒரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக டேஸ்ட் இருந்துச்சு. தோசை அப்புறம் கலக்கிலாம் சாப்பிட்டுட்டேன். அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஓரளவுக்கு தெம்பு வருது. ஒரு வழியாக டின்னரும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். இந்த ஹைவேஸில் வரும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம், கார் நல்லா ஸ்பீடாக அதில் இறங்கி ஏறிடுச்சு. நல்ல வேளை அலாய் வீல்ஸ்க்கு எதுவும் ஆகலை. ஏன்னா ஹைவேஸில் சென்டரில் இந்த மாதிரி பள்ளம் இருக்கும்போது ரோட்டில் ஸ்பீடாக வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது லைஃபே. பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். கைஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:18 ஆகுது. வீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக போகிறேன். அவ்வளோதான் கைஸ், வீடு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5.5 to 6 hours ஆகிருக்குது. கைஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. தாம்பரத்துலேருந்து கொஞ்சமாக டிராஃபிக் இருந்துச்சு. ஓரளவுக்கு ரீச் ஆகி கரெக்டாக பாருங்கள் 11:30 ஆகுது. வந்து சேர்ந்துட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் பவன். பாய்.